எட்டுமேளம் சீரியல்ல லட்சுமி அம்மா கடைக்கு போறாங்க. அங்க சிவராமன் ஆட்டோ ஓட்டுறத கண்ணார பாத்துடுறாங்க. பார்த்ததும் அப்படியே ஷாக்காகி நிக்கிறாங்க. என்னது இவர் எப்ப இருந்து வேலையை விட்டுட்டு ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சாரு? ஆனா வீட்ல இத பத்தி எதுவுமே சொல்லவே இல்லையே, காட்டிக்கவும் இல்ல. சரி வீட்டுக்கு வரட்டும், வந்தா சொல்லித்தானே ஆகணும், அப்ப பாத்துக்கலான்ட்டு லட்சுமி அம்மா அங்க இருந்து வீட்டுக்கு போயிட்டு மனசே சரியில்லாம உட்காந்துருக்காங்க. சிவராமன் பணம் கொண்டு வந்து கொடுத்ததை நினைச்சு பாக்குறாங்க லட்சுமி. பணம் கொடுக்கும்போது சில்லறையா இருக்குது. இதை பார்த்து லட்சுமி கேக்குறாங்க, எங்க எப்பவுமே 500 ரூபா நோட்டா கொண்டு வந்து கொடுப்பீங்க, இந்த தடவை என்ன சில்லறையா இருக்குதுன்னு கேக்குறாங்க. நான் வேற ஒரு ஏடிஎம்ல எடுத்தேன், அதனால தான் சில்லறை வந்திருக்கு. அவ்வளவுதான், டெபிட் ஆச்சு, அடுத்த நாள் வாங்கிக்கலாம் விடு அப்படின்னு சொல்லவும் சரின்னு அவங்க சொன்னதை நம்பிக்கிறாங்க லட்சுமி. ஆட்டோ ஓட்டின காசு தான் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது தெரியாம நம்ம அவர்கிட்ட பணத்தை கேட்டுட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த லட்சுமி, சரி வரட்டும், இன்னைக்கு என்னென்ன ரெண்டுல ஒன்று கேட்டுடணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. மீனாட்சி மோனிகாவை சந்திச்சு மோனிகா கிட்ட சொல்றாங்க, தியா பாப்பாவும் துளசியும் எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. தியா உங்களுக்கு சேர வேண்டிய வாரிசு, அந்த வாரிசை நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்துட வேண்டியதானே. தியா பாப்பா எங்கள் வீட்டில் இருக்கிறதே எங்கள் மாமியார் மாமனாருக்கு பிடிக்கல, அதனால அவங்க ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க. பாவம் துளசி, அவள் என்ன செய்வா, வேறு வழி இல்லாமல் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவளுக்கு ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குமல்லன்னு மீனாட்சி எப்படியோ ஒன்றுக்கு ரெண்டாக போட்டு கொடுத்துட்றாங்க. மோனிகாவும் அடடா மீனாட்சி நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க, தியா பாப்பாவை நாங்கள் கூட்டிகிட்டு வரதான் முறை, ஆனால் என்ன செய்யறது, இந்த துளசி தான் விடவே மாட்டேங்கிறாங்கிறாங்க. அவள் விடாமல் எங்கே போயிருப்பா, நீங்கள் நேரடியாக வந்து எங்கள் வீட்டிலேருந்து வந்து கூட்டிகிட்டு வந்துருங்க மீனாட்சி சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் மோனிகாவும் துருவா நேரா போலீஸ் பாதுகாப்போட வந்து ஜெகனையும் கூட்டிட்டு வந்து தியா பாப்பாவை கூட்டிட்டு போகிறதுக்கு வந்திருக்காங்க. துளசி விட மாட்டேன்னு மறுக்கிறாங்க. பாப்பா என்னோட குழந்தை, அவளை நீங்க தூக்கிட்டு போறதுக்கு எந்த வித நியாயமும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் துளசி போராடிக்கிட்டு இருக்காங்க. மோனிகா சொல்றாங்க, இது என்னோட அண்ணன் குழந்தை, உனங்கிட்ட இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அவ எங்க வீட்டு வாரிசு, எங்களோட தான் இருக்கணும் அப்படின்னு வற்புறுத்தி தியா பாப்பாவை இழுத்திட்டு போறாங்க. தியா பாப்பா போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். அம்மா அம்மா என்னை காப்பாத்து அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கா. தயவு செய்து யாராவது காப்பாத்துங்க, என் பொண்ணை விட்டுட்டு போங்க விட்டுட்டு போங்கன்னு பின்னாடியே ஓடி வராங்க துளசி. மோனிகாவும் ஜெகனும் வலுக்கட்டாயமா தியா பாப்பாவை இழுத்திட்டு வராங்க. பின்னாடியே ஓடி வந்த துளசி முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்த்து கீழே விழுந்துடுறாங்க. இங்க தியாவை வலுக்கட்டாயமா போலீஸ் பாதுகாப்போட அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. மறுபடியும் வீட்டுக்குள்ள ஓடி வந்த துளசி ஈஸ்வரமூர்த்தி கிட்ட, மாமா என் உடனே காப்பாத்துங்கன்னு, அத்தை காப்பாத்துங்க பாட்டி நீங்களாவது சொல்லுங்கன்னு கெஞ்சி பாக்குறாங்க. யார் துளசிக்காக அந்த வீட்டுல யாருமே பிடி கொடுத்தோ இல்ல சப்போர்ட் பண்ணியோ பேசுற மாதிரி தெரியல. கெஞ்சி பார்த்த துளசி திரும்பவும் தியா தியான்னு அழுதுகிட்டே ஓடி வராங்க. லட்சுமி அம்மா சிவராமன் கிட்ட இப்படி கேட்கலாமா அப்படி கேட்கலாமான்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. ஒரு வேளை கேட்டு அவருக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டா என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறாங்க. சரி இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் வராங்க. என்ன லட்சுமி ஏன் ஒரு மாதிரியா இருக்கே, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கவும், எங்க காதல்னா என்ன, உண்மையை மறைக்காம நம்பிக்கையோட இருக்கிறது தானே காதல், அந்த நம்பிக்கை நான் உங்க மேல வச்சிருந்ததுக்கு நீங்க காட்டுற நன்றி இதுதானா, என்கிட்ட ஏங்க நீங்க ஆட்டோ ஓட்டுற விஷயத்த மறைச்சிங்கன்னு கேட்கவும், லட்சுமி நான் கஷ்டப்படுற விஷயம் உனக்கு தெரிய வேண்டாம நினைச்சேங்கிறாங்க. அது எப்படி இங்க தெரியாம ஒரு வீட்டுக்குள்ள இப்படி வச்சிருக்கிறது அப்படி இப்படின்னு பேசவும், அப்படியே சிவராமன் முடிஞ்ச வரைக்கும் சில விஷயங்களை மறைக்கிறாங்க. லட்சுமி கோவத்தோட இல்லுமே உங்ககிட்ட பேச மாட்டேன்ட்டு போறாங்க. திடீர்னு சிவராமனுக்கு நெஞ்சு வலி வந்துடுது. லட்சுமி அம்மா ஓடி வந்து பாக்குறாங்க. நெஞ்சு வலியோட துடிச்சிட்டு இருக்காங்க. டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்த்தா கனவு. நாம அவர்கிட்ட இப்படி யதார்த்தமா பேச போய் அவருக்கு உண்மையிலுமே நெஞ்சு வலி வந்துட்டா என்ன செய்யறது. சரி இதை பத்தி நம்மளா கேட்க வேண்டாம், அவரே சொல்லட்டுன்னு எதிர்பார்க்கிறாங்க லட்சுமி. துளசி மோனிகா வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க துளசியை பார்த்ததும் அம்மா அம்மான்னு தியா பாப்பா கண்ணாடி வழியா இருந்து சத்தம் போட்டுட்டு இருக்கிறத பார்த்த துளசி, தியா நான் எப்படியாவது ஒன்று இங்கிருந்து வெளியில கூட்டிட்டு போயிடுறேன், அழுகாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்க மோனிகாவும் ஜெகனும் வராங்க. உனக்கு இங்க என்ன வேலை, எங்க பாப்பாவையெல்லாம் நாங்க விட மாட்டோங்கிறாங்க, என் பொண்ணை எங்கிட்டயே விட்டுருங்க தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்குறேன்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாங்க துளசி. உன் பொண்ணுங்கிறியே, நீ என்ன பெத்த பொண்ணா இல்லை உன்னோட ரத்த உறவா, அவ எங்க வீட்டு வாரிசு, வளர்த்துற கடமை எனக்கு இருக்கு, நான் அத்தை, அவ இனிமே இந்த வீட்டில் தான் இருப்பா, நீ வராதேன்னு சொல்றாங்க மோனிகா. தயவு செய்து அவளுக்கு இந்த வீடு பிடிக்கலன்னு சொல்றா, உங்ககிட்ட இருக்கவும் மாட்டா, எங்கிட்டயே விட்டுருங்கன்னு கேட்குறாங்க துளசி. இதுக்காகத்தானே நான் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு நான் தியாவை கூட்டிட்டு போனேன், திரும்பவும் தியாவை நீங்க இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்களேன்னு துளசி கேட்கவும், இங்க பாரு இப்போதைக்கு தியா அப்படிதான் சொல்லுவா, 6 மாசத்துக்கு இருந்து பார்க்கட்டும், அதுக்கப்புறம் இந்த வீடு பிடிச்சிருக்கா இல்லை அங்க வரேன்னு சொல்லி அழுகிறாளான்னு அப்ப பார்க்கலாம், 6 மாசம் இங்கேயே இருக்கட்டும் நீ போ அப்படிங்கிறாங்க மோனிகா. இல்ல நான் தியா இல்லாம நான் போகவே மாட்டேங்கிறாங்க துளசி. செக்யூரிட்டி கூப்பிட்டு வெளியில அனுப்ப சொல்றாங்க. இதை பாரு என்ன தொட்டே கொன்னே போட்டுருவேங்கிறாங்க துளசி. அம்மா நான் உங்க கூடவே வரேன், எனக்கு இங்க இருக்க பிடிக்கலன்னு தியா பாப்பா ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கும்போது இவங்க எல்லாத்தையும் தள்ளிட்டு உள்ள போறாங்க துளசி. மோனிகா நீ போய் அந்த தியா பாப்பாவை சமாதானம் பண்ணன்னு சொல்லுவோம். மோனிகா வீட்டுக்குள்ள போய் அங்க ஸ்கிரீன் எல்லாம் இழுத்து போட்டுட்டு மோனிகாவை ரூம்குள்ள வச்சு பூட்டிட்டு வெளியில வந்துடுறாங்க. மேடம் தயவு செய்து தியா பாப்பாவை என் கூடயே அனுப்பி வைங்க, நான் நல்லா பாத்துக்கிறேன்னு கெஞ்சி கேட்கறாங்க துளசி. ஓஹோ உன் கூட வச்சு பாத்துக்கிறியா, நீ ஏன் எம்எல்ஏ வீட்டுல வேண்டாதவளா இருக்க, உனையவே அங்க இருக்க விடாம ஓட ஓட விரட்டிட்டு இருக்காங்க, நீ எங்க அண்ணன் பொண்ணை கூட்டிட்டு போய் அங்க வச்சு நீ பாத்துக்க போறியா, நீ சொல்றது எல்லாம் நான் நம்பவேன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா, நீ ஒன்றும் கூட்டிட்டு போக வேண்டாம், அத்தைங்கிற உறவோட நான் இருக்கேன், ரத்த சொந்தமான நானே எங்க அண்ணன் குழந்தைய நான்
நான் வளர்த்திக்கிறேன். நீ இங்கே நின்றுக்கிட்டு பிரச்சனை பண்ணாத, மரியாதையாக இங்கேருந்து வெளியில் போ அப்படின்னு மோனிகா துளசியை விரட்டுறாங்க. ஜெகனும் செக்யூரிட்டி கூப்பிட்டு இப்போ நீ வெளியில் போறியா இல்லை வெளியில் கழுத்து பிடிச்சி தள்ளட்டுமான்னு கேட்கவும் துளசி அழுதுகிட்டே வெளியில் போகிறாங்க. அவங்கள வெளியில் தள்ளுனதும் கேட்டை சாத்திக்கிறாங்க. துளசி அழுதுகிட்டே என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் போய்கிட்டு இருக்காங்க. தியா பாப்பா அம்மா என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு அழுதுட்டு இருக்காங்க. மோனிகாவும் ஜெகனும் அப்பாடா எப்படியோ நம்ம வீட்டு வாரிசு நம்மளுக்கே வந்துருச்சு, துளசியை இங்கேருந்து வெளியே அனுப்பியாச்சு, இனிமேல் தியா அங்கே போக மாட்டா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. துளசி அழுதுகிட்டே என்ன செய்யறதுன்னு தெரியாமல் லட்சுமி அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. வெற்றி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு ஏதோ ஸ்நாக்ஸு சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. வந்ததும் துளசி தியா அப்படின்னு கூப்பிட்டுட்டு வர்றாங்க. இங்கே ஈஸ்வரமூர்த்தி அபிராமி அம்மா இவங்க எல்லாரும் பார்த்துட்டு அடே அப்பா பொண்டாட்டி புள்ள மேலே என்ன பாசம், நாம் இத்தனை பேர் இங்கே கோந்திருக்கோம், நம்மளுக்கு ஒரு மரியாதை கொடுக்காம துளசி தியான்னு சொல்லிக்கிட்டு எப்படி போகிறான் பாருன்னு பேசிட்டு இருக்காங்க. வெற்றி துளசி தியா ரெண்டு பேர்த்தையும் காணுமே, எங்கே போயிட்டாங்கன்னு ஈஸ்வரமூர்த்திக்கிட்டையும் அபிராமிக்கிட்டையும் கேட்குறாங்க. எங்களை விட உனக்கு அவ தான் முக்கியமானு கேட்குறாங்க அபிராமி அம்மா. ஆமாம்மா, அவ என் பொண்டாட்டி, நீங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் எப்படி ஒற்றுமையாக இருக்கீங்க அதே மாதிரி என் பொண்டாட்டி மேலே எனக்கு பாசம் இருக்காதா? அவளை பற்றி யார் என்ன தப்பு சொல்கிறதுக்கும் நான் அனுமதிக்க மாட்டேன். என் பொண்டாட்டியை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, அவள் இந்த வீட்டை தான் இருக்கணுங்கிறாங்க. வெற்றி ரெண்டு பேரும் எங்கே போனாங்க அண்ணி நீங்களாவது சொல்லுங்கிறாங்க. மீனாட்சி சொல்ல வாய் எடுக்கும்போது அபிராமி அம்மா நீ சொல்லாதேன்னு சொல்லிடுறாங்க. சரி நீங்கள் சொல்லினே என் பொண்டாட்டியும் பிள்ளையும் நானே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு லட்சுமி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. லட்சுமி கோவமா இருக்காங்க. ஃபோனை முதல்ல கட் பண்ணுறாங்க. ரெண்டாவது துளசியும் தியாவும் வீட்டுக்கு வந்துடுவாங்க, ஃபோனை வை முதல்லன்னு சொல்லி கட் பண்ணுறாங்க. துளசி தியா பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. மோனிகாவும் ஜெகனும் வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. என்னது கதவை திறந்துருக்கு அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா துளசி இருக்கிறதா பார்த்ததும் அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ எதுக்கு என் வீட்டில் வந்திருக்கேன்னு கேட்குறாங்க. துணிஞ்சு கேட்குறாங்க. மேடம் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, இது என் வீடு, என் குழந்தை, என் புருஷ வீடு, நீங்கள் தான் தப்பாக வந்து நிற்கிறீங்கன்னு சொல்கிறாங்க துளசி. இதை கேட்டதும் ஜெகன் மோனிகா ரெண்டு பேரும் அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. என்னது இவ இந்த அளவுக்கு பேசுவாளா? ஒருவேளை இவளுக்கு எழுதி கொடுத்த சொத்தை இவளே கையாடலான்னு நினைக்கிறாளா? நம்மளை வெளியில் விரட்டிடுவாளோன்னு மோனிகா பயந்து நிற்கிறாங்க. பார்க்கலாம்.